பெருந்தலைவர் காமராஜர் குறித்த திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், விவரங்கள். திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை பற்றி அவதூறாக பேசிய கருத்து பெரும் சர்ச்சைக்குள்ளாகியது. இதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் மற்றும் எம்பிக்கள், கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். அதாவது அந்த பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் பேசியது என்னவென்றால், காமராஜர் அவர்கள் மின்சார தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவதற்காக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கருணாநிதி அவர்கள் என்னிடம் என்ன தெரிவித்தார் என்றால், காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டால், ஏசி இல்லாமல் இருந்தால் அவருக்கு அலர்ஜி வந்துவிடும், ஆகையால் அனைத்து விடுதிகளிலும் ஏசி அமைத்து தந்தேன் என அவர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் காமராஜர் அவர்கள் இறக்கும் போது கலைஞர் அவர்களின் கையை பிடித்துக் கொண்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் என அவர் கூறினார் என அவர் பேசியது மிகவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்டித்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியுடைய கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து தங்களுடைய வலுவான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவர் இன்று திருச்சி சிவா எம்பி அவர்கள் ஒரு விளக்கமும் அளித்துள்ளார். நான் பேசியதை மேலும் விவாத பொருளாக ஆக்க வேண்டாம் என தெரிவித்திருந்தால், இருந்தாலும் அவர் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறி திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு அமைந்துள்ள வஉசி சிலை முன்பு அவரை திருச்சி சிவா எம்பியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக முயன்றனர். உடனடியாக காவல்துறை அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு அது போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையுமே கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் அந்த வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் தெரிவித்தது, உடனடியாக திமுக எம்பி பதவியை திருச்சியிலிருந்து பறிக்க வேண்டும், அவர் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும், அவருடைய வீட்டை முற்றுகையிட போராட்டம் தினந்தோறும் நடக்கும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். கர்மை வீரர் காமராஜர் அவர்கள் மக்களின் நலனுக்காக போராடியவர், மக்களுக்கு நலனுக்காகவே பாடுபட்டவர். அப்படிப்பட்ட பெரும் அந்த தலைவரை அவதூறாக பேசிய திருச்சி சிவா எம்பி மீது திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த கட்சியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் காலதாமதம் படுத்தினால் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியுடைய கர்மை வீரர் காமராஜர் அவர்களின் ஆசீர்வாதம் பெற்று நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என அவர் தெரிவித்திருந்தார். விவரங்களுக்கு நன்றி தீபன். கண்டிக்கிறோம்.